Good morning, children. Next lesson we are going to see from NS about health and diseases. We are going to see microbes in medicine. So the microbes மெடிசனில் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதுக்கு முன்னாடி உள்ள பிபிடி எப்படி ரோல் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ மைக்ரோப்ஸ் எப்படி மெடிசனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ், இட்ஸ் அ metabolic products of microorganism, very low concentration or inhibitory or detrimental to other microbes. ஸோ இந்த மைக்ரோப்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து என்ன பண்ணுன்னா மைக்ரோப்ஸுடைய growth-ஐ இன்ஹிபிட் பண்ணும் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின். இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். Then other than penicillin, what are the antibiotics we are producing? See here, பாக்டீரியாவிலேருந்து மூணு விதமான மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின், பாக்டீரியாசின். ஃபங்கையிலேருந்து பென்சிலின், சஃபலோஸ்போரின். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஆன்டிபயோட்டிக்ஸ் we are using now. ஓகேவா, பாருங்கள். இதுதான் பென்சிலியத்துடைய ஸ்ட்ரக்சர். பென்சிலின் ஒட்டேட்டம். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928 இதை கண்டுபிடிச்சார். ஓகேவா, சரி. ஸோ இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்போஷர் டு பாக்டீரியா எங்கே இருக்கோ அங்கே நம்ம கொடுக்குறோம். செகண்ட், பாக்டீரியா பாடிக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை ஆகுது. இப்படி ஒன்று போய் எத்தனையாவோ மல்டிப்ளை ஆகுது. ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்த உடனே அதான் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், மல்டிப்ளை ஆகிறத. சரியா? ஸோ ட்ரக்கு கொடுத்த உடனே அது பாருங்கள், த பாக்டீரியா ஸ்டார்ட் டு டை. ஸோ த பர்சன் இஸ் ஹெல்த்தி அகெயின், திருப்பி ஹெல்த்தியாக வரார். ஓகேவா, கீழே கொடுத்துருக்குது வேறு. ஓகே, ஸோ இது புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. Vaccine. This is also prepared by killing or making of microbes inactive. Microbes inactive பண்ணி அதை வேக்சினாக கொடுக்குறாங்க. வேக்சின் போடுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. they unable to cause disease. ஸோ அப்போ இந்த டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸையே இன்ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். சரியா? கொடுக்கும்போது இந்த ஆன்டிபாடிஸ் உள்ளே கொடுத்துருக்கிறது நமக்கு ஆன்டிஜென், ஃபாரின் பாடி இல்லையா, மைக்ரோப்ஸே கொடுத்துருக்கோம். ஸோ அவர் பாடி ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் தட் ஆன்டிஜென் த்ரூ த வேக்சின். வேக்சின் வழியாக என்ன ஆன்டிஜென் போயிருக்கோ அதுக்கு ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் வேக்சின். ஸோ வேக்சின் வந்து 4 விதமான வேக்சின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். லிவ்னா என்ன, அந்த மைக்ரோப்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸை ஆல்கஹாலையோ ஹீட்லேயோ ட்ரீட் பண்ணிவிட்டு அதை வேக்சினாக பண்ணுறது. ஸோ அது என்னென்ன விதமான டிசீஸ்லாம் அதில் வந்து கண்ட்ரோல் ஆகும்னா, மீசல்ஸ், மம்ஸ், ரூபல்லா, டியூபர்குலோசிஸ். இதெல்லாம் இன்ஆக்டிவேட்டட், கில் பண்ணிவிட்டு அதை வேக்சினாக கொடுக்குறது, அதான் போலியோ. சப்யூனிட் வேக்சின், பியூரிஃபை பண்ணிவிட்டு அதோடைய டாக்ஸிக் எஃபெக்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது, அதான் ஹெப்படைட்டிஸ் பி, ஜாண்டிஸ்குரிய வேக்சின். இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜென் அப்படின்னா அது ஒரு மைக்ரோப்ஸ் கிரியேட் பண்ணுற டாக்ஸிக்கை வேக்சினாக கொடுக்குறது, அதனால தான் அது பேர் டாக்ஸாய்டு. ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேக்சின் நம்ம கொடுத்து நம்முடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ டிசீஸ் வரும் முன்னாடி இந்த வேக்சின்ஸை போட்டு we are developing immunity in our body to prevent the disease. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் வேக்சின் இன்னும் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு தடவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். லிவ் அட்டுனேட்டட், இன்ஆக்டிவேட்டட், சப்யூனிட். ஸோ அதாவது மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேவ் டு யூ. ஸோ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக உள்ள எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் இங்கே. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீஸ். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் டிசீஸை வச்சு 3 டைப்பாக பிரிக்கலாம். எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக். அண்ட் தென் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்ஷியஸ் டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜனை வச்சு பாக்டீரியா, வைரல், ஃபங்கல் அப்படின்னு 3 விதமான இன்ஃபெக்ஷன் இருக்குது. டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட், ஏர், வாட்டர், வெக்டார் அப்படின்னு டைப்ஸ் இருக்குது. இதுதான் மைக்ரோப்ஸ் அண்ட் ஜென்ரலி டிசீஸை பற்றி. எபிடமிக்,
லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜியன் இருந்துச்சுன்னா ஒரே டைமில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எபிடெமிக். பேண்டமிக், குளோபல் ஸ்கேல், வேர்ல்டு லெவல், பேண்டமிக், எய்ட்ஸ், கரோனா. ஸ்பொரடிக், அக்கேஷ்னலி, அதாவது மலேரியா, மஸ்கிட்டல் சீசனில், காலரா. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வந்து அக்கேஷ்னலாக வர்றது வந்து ஸ்பொரடிக். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், தட் இஸ் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னா அது நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ அது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட்னாலேயோ பாடி ஆர்கனில் ஏதாவது ஃபெயிலியர்னால வர டிசீஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ். இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். டயபெட்டிஸ், coronary heart disease, obesity, cancer, goiter. Point of entry and place of infection. ஸோ இது எந்த இடத்துல, பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி எந்த இடத்துல இருந்து வருது, வாட்டரா, சாயிலா, அனிமலா, திருப்பி உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நாளைக்கு அது இன்குபேட்னா என்ன, மல்டிப்ளை ஆகும். ஸோ இன்டர்வல் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ், அதை தான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே என்டர் பண்ணால் உடனே டிசீஸ் வராது, பண்ணி மல்டிப்ளை ஆகி கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். தேர் மேபி 3 hours, 2 days, 3 days, 15 days இப்படி ஆகும். அந்த கேப்பை தான் இன்குபேஷன் பீரியட். ஓகேவா. இன்ஃபெக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் இன் த ஹியூமன் பாடிக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிறது அல்லது அனிமல்ஸில், தட் இஸ் கால்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ 2 விதமாக வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பண்ணுது இந்த மைக்ரோப்ஸ். டிஷ்யூ டேமேஜ், ஆர்கன் பர்டிகுலராக உள்ளே போய் மார்ஃபாலஜிக்கல் அல்லது ஃபங்க்ஷனல் டேமேஜை பண்ணுறது தான் டிஷ்யூ டேமேஜ். டாக்ஸினை செக்ரீட் பண்ணி அந்த டாக்ஸின்ஸ் வந்து டேமேஜ் டு த tissue or organ, that is called toxic secretion. So 2 way they are affecting our body. இப்போ மேலே உள்ளது பாருங்க, நிமோனியா லங்ஸில் எப்படி அது வந்த பிறகு அந்த லங்ஸ் எப்படி மாறிடுச்சு, ஒரு ஸ்கார்டு புண்ணு வந்த ஒரு லங்ஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நார்மல் லிவர் எப்படி இருக்குது, ஜாண்டிஸ் வந்த லிவர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலி ஆர் அனட்டாமிக்கலி ஃபங்க்ஷனலி ஆர்கனை டேமேஜ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸின் ரிலீசிங் மூலமாக வர்றது மலேரியா. ஸோ அந்த ஆர்பிசி பிளட்டில் போய்கிட்டு இருக்கு, ஒரு க்ரீன் கலர் டாக்ஸின் வெளியில் வர வர the patient will get fever. அதான் மலேரியல் ஃபீவர். ஸோ இட் இஸ் occur due to the toxin releasing by microbes. ஓகேவா. ஸோ 2 எக்ஸாம்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான்.